ஸோ அங்கே ஒரு தாத்தா உட்காந்துட்டு இருக்காரு பாருங்க, வாங்க அவர்கிட்ட போய் கேட்கலாம் சாப்பிட்டாரான்னு. ஏன் சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எதை போட்டு உடச்சிட்டு இருக்கீங்க? எதை போட்டு உடச்சிட்டே இருக்கீங்களே? எதை போட்டு உடச்சிட்டு இருக்கீங்களே அப்படின்னு. கல்லா? குத்தாங்களா? பெட்ஷீட்டா? ஆ, அப்படியா? ஆ, போயிட்டு வரேன். சரி, போயிட்டு வரேன், பார்த்துங்க. பரவாயில்ல, நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. இவருக்கு வந்து பெட்ஷீட் யாரும் வந்து கொடுத்துட்டு போனேன்னு சொன்னார். இந்த மாதிரி சாப்பிட்டீங்களா ஐயா? ஆ, சாப்பிட்டாச்சா? சரி சரி சரி. ம், அந்த தாத்தா வந்து சாப்பிட்டாராம். நம்ம இந்த நிலையில் வேற யாராவது இருந்தால் வந்து சாப்பாடு கொடுக்கலாம். அங்கே ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காரு பாருங்க, அவருக்கு சாப்பாடு கொடுக்கலாம். இவர் வந்து தூங்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். சாப்பாடை வந்து இங்கே ஓரமாக வச்சுட்டு போயிடலாம். தண்ணி இருக்கு அவர்கிட்ட, சாப்பாடு மட்டும் இங்கே வச்சுட்டு போயிடலாம். சாப்பாடு இருக்கா? சரி சரி சரி. அவர்கிட்டையும் வந்து சாப்பாடு இருக்காமா. நம்ம யாருக்காவது தேவைப்படுறவங்களுக்கு வந்து நம்ம சாப்பாடு போய் கொடுக்கலாம். இன்னும் சாப்பிடலையா? காலையிலேருந்து சாப்பிடலையா நீங்கள்? ஆ ஆ, இனிமேதான். அதான் பார்த்தாலே தெரியுது, ரொம்ப முடியாத மாதிரி இருக்கீங்களே. ஆ, பசி எடுக்குது ரொம்ப. பசி எடுக்க மாட்டேங்குது. ஆ, எடுக்காது. எதுவும் ரிக்ஷாலாம் யாரும் வாங்க இது பண்ணலையா, யூஸ் பண்ணலையா? ஓட்டவும் முடியல. ஆமாம், வயசானால தெம்பு இருக்கு. அந்த தெம்புனால அதோடைய பலன் இல்லை. அதாவது முயற்சி முயற்சி. ஆ ஆ, முடியல. ஆமாம், என்ன பண்ணாக்கா வேலையும் பார்க்கலாம். வயசுக்காரன் டீ குடிச்சுங்க, சாப்பிடுங்க, போயிட்டு வரேன். சரி. இங்க ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காரு. நீங்க வச்சிடலாம். அவங்களுக்கா முழிப்பு வரும்போது தூங்கி எழுந்திரிச்சாங்கன்னா அவங்க எந்திரிச்சு சாப்பிட்டுருப்பாங்க. நம்ம எழுப்பி சாப்பாடு கொடுக்கறதோட இது கரெக்டாக இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலாண்ட வந்து இருக்கேன். ஸோ வண்டியில் வரும்போது பார்த்து அங்கே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருந்தார். அவர் வந்து சாப்பிட்டாரா இல்லையான்னு தெரில. அவருக்கு வந்து நம்ம சாப்பாடு மட்டும் வச்சுட்டு வந்துடலாம் பக்கத்தில். அவங்க ஒரு தாத்தாவை பாருங்க, இங்கே பஸ் ஸ்டாண்டில் வந்து தூங்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். சாப்பாடை வச்சுட்டு போயிடலாம் ஒரு பக்கத்தில். இது இவரோட வண்டி தான் நினைக்கிறேன். இந்த வண்டியில் வச்சிடலாம் நம்ம சாப்பாடை. வண்டியில் வந்து சாப்பாடு வச்சாச்சு. அவர் எந்திரிச்சாருன்னா சாப்பிட்றாரு.